இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நெறிந்த நாணலே முறியாமலும் மங்கி எரிகிற திரிகளை அணையாத ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று சொன்னார். இந்த வசனத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது 2 பேருடைய வாழ்க்கையில எப்படி நெறிந்த நாணல் மங்கி எரிந்த திரியாகிய ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே என்னுடைய மனதிலே கொண்டு வந்தார். எப்படி அந்த ஸ்திரீ அவருடைய வாழ்க்கை ஒரு அணைந்து போகும் திரியை போல காணப்பட்டதென்றால், ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நகோமியை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஒரு அழகான குடும்பம், எலிமெலேக்கின் குடும்பம். எலிமெலேக் என்றால் தேவனே ராஜா என்று பொருள்படக்கூடிய ஒரு பெயரை கொண்ட குடும்பம். நகோமி என்றால் இன்பம் என்ற பெயரை உடைய ஒரு குடும்பம். ராஜா இருக்கிற இடத்துல ஒரு இன்பம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த குடும்பம் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு வந்தபடினால இப்பொழுது நன்றாக இருந்த புல் வாடிப்போன புல்லாக அல்லது மடிந்து போன புல்லாக அங்கே அவருடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 10 வருஷத்துக்குள்ளாக தேவனே ராஜா என்று அழைக்கப்பட்ட அந்த கணவன் மரித்த போகிறான். மகிமை குடும்பத்தை விட்டு மாறி போய்விட்டது. இன்பமாக இருந்த குடும்பம் இப்பொழுது துன்பமான ஒரு குடும்பமாக இருக்கிறது. மக்லோன் கிளியோன் என்கிற துக்கம், துன்பம், வியாதி என்கிற பெயருடைய சூழ்நிலை காணப்பட்டது. ஆகவே ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த குடும்பம் இப்பொழுது வறட்சியான நிலைமைக்கு மாறிவிட்டார்கள். எரிந்த நாணிலே முறியாமலும் மங்கி இருக்கிற திரியை அணையாமலும் தூண்டி விடுகிற தேவன் எப்படி தூண்டிவிட்டார் என்றால், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். பஞ்சம் மாறியது, துக்கம் மாறியது, கண்ணீர் மாறியது, இழந்து போன மகிமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை மாறி இப்பொழுது ஒரு செழிப்பு வந்த பொழுது நகோமியும் ரூத்தும் புறப்பட்டு வரும் பொழுது வேதம் நமக்கு சொல்கிறது, அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்க பெத்லகேமுக்கு வாருங்கள். ஒரு காலத்தில் அங்கே பஞ்சம் செழிப்பாக இருந்த இடம் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் அது நிரந்தரமான பஞ்சமகல்ல. ஒரு தேவமான செய்விதமாக சொன்னார், ப்ராப்ளம் இஸ் டெம்பரவரி பட் த சொல்யூஷன் இஸ் பெர்மனன்ட் சொல்கிறார். பிரச்சனை நிரந்தரமானதல்ல, ஆனால் தேவனுடைய சித்தம், திட்டம், அவருடைய பரிகாரம்தான் நிரந்தரமானது. பஞ்சம் நிரந்தரமானதல்ல, செழிப்பு நிரந்தரம். ஒரு காலத்தை உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் வரலாம், அந்த பஞ்சம் மாறும், இந்த துக்கம் மாறும், இந்த கண்ணீர் மாறும், செழிப்பு வரும். நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் வழக்கு அணிஞ்சு போகுமோ, என் வாழ்க்கை முடிஞ்சு போகுமோ எங்கள் நிலைமையில் யாராவது இருந்தால், என் வாழ்க்கை முடிந்து போன இந்த சூழ்நிலை காணப்பட்டது, நகோமியுடைய குடும்பம் அப்படி காணப்பட்டது, ரூத்துடைய குடும்பம் காணப்பட்டது. தேவன் அவளை சந்தித்து மீண்டும் புதுப்பித்தார், உயிர்ப்பித்தார், ஒரு புது வாழ்வு கொடுத்தார், புதிய சரித்திரம் படைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதே போல நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தால், நெறிந்த நாணலே முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர் உங்கள் வாழ்விலே வந்து உங்களுடைய விளக்கையும் தூண்டி விடுவார். நிச்சயமாகவே நீங்களும் பிரகாசமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.